ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகா கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தது. திமுக அதிமுக வேணான்னு தான். திமுக அதிமுக இருந்ததில்ல, அந்த இடத்துல நீங்கள் தாவேகா அதிமுகன்னு கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறேன். புஷி ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்சியை தான் கட்டுப்பாட்டு கொண்டு வரலான்னா தாவேகா தொண்டர்கள் அது ஒத்து வர மாட்டாங்க. அவங்க எல்லாம் புஷியுடைய தீவிர ஆதரவு. அப்போ வெளியிலேருந்து வர ஆதரவு தான் செங்கோட்டை மூலிமா உள்ளே கொண்டு வந்து தன்னுடைய ஆதரவோட வச்சுக்கிட்டா கட்சிக்குள்ளே கொஞ்சம் பவர் காட்டலாம். செங்கோட்டையன் வந்து பலருக்கும் வந்து அந்த நேர்மையெல்லாம் இருக்காது. போக போக ஒரு 6 மாதம் கம்மி இருப்பான். அதுக்கப்புறம் இது வெளிப்படும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதோடைய பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் மித்திரை கொண்டு வரலாம் ட்ரை பண்ணலாம். மித்திரனுடைய ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இருக்கானா இருக்குது. இப்போ அதிமுகவும் திமுகவும் சேரணுன்றதில் அதிகமாக முயற்சி எடுத்தது மித்திரன். யாருக்கு தெரியும், எடப்பாடியை கூட ஒரு காலத்தில் சேரும், விஜய் கூட அதிமுக சேரும். அதனால் அதிமுக தேய்வதும் வளருவதும் எடப்பாடி கையில் தான் இருக்கும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தொகுதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். மக்கள் அதிமுக 2ஆக 3ஆக பிரித்தது அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம். இப்ப அதிமுகவே வந்து கை மாறுகிறதா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கு. பல குற்றச்சாட்டுகள் வந்து இபிஎஸ் அவர்களை நோக்கி பல அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? உண்மையாவே அதிமுக கை மாறுகிறதா? அதிமுகலாம் கை மாறல. அதிமுகவில் இருக்கிற லாப நஷ்டம் பார்க்குறவங்க அதிமுக விட்டு அப்படியே இந்த குளத்தில் தண்ணி வற்றிட்டு சொன்னால் அப்படியே பறவைங்க பறந்து இன்னொரு நல்ல குளம் இருக்கிறது போகும். அந்த மாதிரி நீ நல்லா ஓடிட்டு இருக்கிற படம் வந்து தாவேக்கா. ஆனால் அந்த படத்தை மாரி ஓடுறாங்க. அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எப்படியாவது முண்டி அடிச்சு நின்றுக்கிட்டு ஸ்டாண்டிங்கில் நின்னாவது படம் பார்க்குறேன்னா போகிறாங்க. அதிமுக தொண்டர்கள் எங்கேயும் போலையா, கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டங்களில் தாவேக்கா ஒன்றுமே இல்லை, 0. அதே மாதிரி திமுக அதிமுக இல்லை. அப்புறம் என்ன, தாவேக்கா வந்து பயங்கரமாக வந்துடுச்சு. பல இடங்களில் 100 ஓட்டு 200 ஓட்டு 1000க்கு கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இது தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டா. இன்றைக்கி மிகப்பெரிய கூட்டணியாக தான் தாவேக்கா இருக்குது. இது யதார்த்தம். ஆனால் இதை வச்சுக்கிட்டு இவங்க காலியாகிட்டாங்க அவங்க காலியாகிட்டாருன்னு தான் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆட்சி தப்பாக போனாலும் மக்கள் முடிவு பண்ணுவான். 10ஓட 11 10ஓட இது ஒன்று அப்படி முடிவு பண்ணிட்டா யாருக்கு வேணாலும் இப்போ உயிர்வா. அதனால் கட்சியை ஒழுங்காக கொண்டு போக வேண்டியது அந்தந்த தலைமையுடைய வேலை. எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு இயங்குறதுன்றது அவர்கிட்ட கொஞ்சம் மைனஸ். அதே மாதிரி திமுக அதிமுக கூட்டணிக்குன்னு போனாங்கல்ல, அது மிகப்பெரிய மைனஸ். இவர்கள் எந்த நிலைமைக்கும் போவாங்க அப்படின்றது வந்து அந்த க்ரெடிபிலிட்டி போல். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக ஆட்சி வந்தால் அதிமுக ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் இவனுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி 3ஆவது ஆள் வர விட மாட்டாங்க. அது வந்து மறைமுகமாக இருந்தது. இப்போ விஜயகாந்த் வர விடாமல் பார்த்துட்டாங்க 2 பேருமே. அப்புறம் விஜயகாந்த் உடல்நலம் போய் அது தனி கதை. ஆனால் விஜயகாந்தை வர விடாமல் இருக்கிறது 2 பேருமே டிஃபேம் பண்ணாங்க. அதே வேலையை விஜய்க்கும் பண்ண பார்த்தாங்க, ஆனால் அது நடக்கலை. அதை மீறி ராகுல் காங்கிரஸ் ஆதரவு, ராகுல் எடுத்த முயற்சி இடதுசாரியின் ஆதரவை கேட்டு வாங்கணும், இது எல்லாம் சேர்ந்து அவர் ஆட்சி பிடிச்சிட்டார். அதனால் இவர்களுக்கு வந்து கோவம். அதை மீறி எப்படியா உள்ள 2 பேரும் ஒன்று சேர முடியுது அப்படின்னு. என்ன பிரச்சனை திமுகவுக்கு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர் டு அந்த ஈசிஆர் சாலையில் இருக்கிற அந்த உயர்மட்ட பாலம், இந்த டெண்டருடைய தொகை 1 கிலோமீட்டருக்கு 145 கோடி ரூபா. ஆனால் இவர்களிடம் எடுத்த தொகை 10 கோடி ரூபா மேலே ஜாஸ்தி, 150 கோடி ரூபாட்றான். அப்போ அந்த டெண்டர் கூடுதல் இதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறான். இப்போ 20 கிலோமீட்டர்னா 200 கோடி. இதை அறப்போர் ஏற்றம் குற்றச்சாட்டாக வச்சு தேர்தலுக்கு முன்னாடியே, ஏன்னா அவசரமாக இந்த டெண்டர் போடுறாங்க. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபா வருமானம் இவங்க கேப்சல் பண்ணி விட்டாங்க. நீ கேப்சல் பண்ணிட்டு புது டெண்டர் போடப்படுன்றான். இந்த மாதிரி மின்சார வாரியம் எல்லா துறையிலுமே டெண்டரை ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே இவர்கள் ஏற்கனவே இருக்கிறது போல இப்போ புதுசாக அடுத்து தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இந்த நேரத்தில் வந்துட்டு ஆட்சி மாற்றம் வருதுன்னா அந்த கோபம் அப்போ அவங்க விடக்கூடாது. அதிமுகவோட சேர்ந்தாவது நம்ம ஆட்சி தொடரணும். அதிமுக ஆட்சியை தொடரட்டும். ஆனால் இவர்களுடைய வேலையை நடத்திக்குவாங்க. இது போச்சு. இந்த கோபம் எல்லாம் சேர்ந்து இவர்கள் தாவேக்கா கடுமையாக எதிர்க்கிறாங்க. தாவேக்கா வந்து ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேக்கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் மினிஸ்டர் போஸ்ட்டு. தாவேக்கா வலுவாக அப்போ இனி திமுகவுக்கோ அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. போராடினா மட்டும்தான் எதிர்கட்சி. இப்போ எதிர்கட்சியாக இடத்துல யாருக்கப்பா? அதிமுகவா திமுகவா அப்படின்னு. திமுக இன்னை வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. கட்சிக்குள்ள பிரச்சனை வரல, வரும், இனிமேல் வரும். அது ஒரு மாதிரியாக போயிட்டு. அதிமுகவில் என்ன பிரச்சனை? திமுகவோட கூட்டணி போனீங்கன்னு ஒரு டீம் அப்படியே உடைச்சிட்டோம். அதுக்கு இன்னொரு காரணம் தான், நம்ம தாவேக்கா தேர்தலுக்கு முன்னாடி வந்தப்போ நம்ம சரியாக பரிசீலிக்கல. நான் சொல்லியே நீங்கள் கேட்கல. நாங்கள் எல்லோரும் சொன்னோம், நீங்கள் கேட்க. தேர்தலுக்கு பிறகும் வந்தாங்க. அப்போ அதிமுக ஆதரவு கொடுத்துருந்தா நமக்கும் ஒரு லாபம் இருந்திருக்கும். அப்போது நீங்கள் கேட்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தப்பாக முடிவுக்கு கட்சியை பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படின்னு ஒரு எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். அப்படி தான் நடக்கணும்னு அவரு சரின்ட்டு கட்சியை கை கொத்தலாட்டும். 25 பேர் வெளியே வந்தான். கூடுதலாக ஒரு 7 பேர் வந்திருந்தா கட்சியை கை கொண்டுருமோ. ஆனால் வரலை. அப்போ அதிமுகவுடைய கட்சி விதி பிரகாரம் பொதுச் செயலாளர் தான் பவர். அப்போ அவர் இவங்களெல்லாம் தகுதி நீக்கணுன்னா அவன் பயந்துட்டான். இந்த பக்கம் தாவேக்கா தான் பண்ணுது. தனக்காக வேலை ஆனோன்னா அதிமுகவை கழட்டி விட வர பார்த்தா. இருக்கிறதுலேயே பெரிய இது பண்ணது தாவேக்கா தான். என்னன்னா ஒரு பக்கம் ஆதரவு ஆகிற மாதிரி வாங்கி அதிமுக உடைக்கிற வர பண்ணான். பெருசாக உடையலன்னோன்னா அந்த வந்த டீமே கழட்டி விட்டான். இப்போ உள்ளே இருக்கிறவங்கள இழுக்கிற வேலை. அதில் தான் 4 பேர் அதிமுக தாவேக்கால வந்து இணைஞ்சு ராஜினாமா பண்ணிட்டு மீதி ஆட்கள் திரும்பி போயிட்டாங்க. மையத்துக்கு எதுக்கு வாங்க. ஏன்னா சிவி சண்முகம் அவர்களே வந்து வெளியே போற மாதிரி தனி அணியா இருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. இப்போ அவரே பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அதாவது பாமக இல்லைன்னா அதிமுக வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு 6 சீட்டு கூட வின் பண்ணிருக்காது, அந்த 6 சீட்டே பாமகவில் தான், 31 பாமக தான் வின் பண்ணி கொடுத்துச்சு, எடப்பாடி அவங்களால ஒரு 10 சீட்டு கூட வின் பண்ண முடியாதுன்னு பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. என்னன்னா இப்போ அதிமுகக்குள்ள இந்த பிரச்சனை மழை விட்டம் தூவானவங்க மீண்டும் எல்லாரும் வந்து சேர்ந்தாகும். நீதி இருக்கிறவங்கள கொஞ்சம் அரவணைச்சு உள்ளே சேர்க்கறது அந்த வேலையை பண்ணாமல் அப்புறம் இப்போ சேர்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்கல. பதவி கொடுங்கனார்ல, அந்த பதவியெல்லாம் கொடுக்கலாம். அப்போ அவங்க மன வழக்கத்தில் இருக்காங்க. அவங்க மாற்று கிடைக்காதனால கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏ வெளியே போக முடியாது. நல்லா அப்படி இருக்காங்க. நாளைக்கே தாவேக்கா இந்த இடைத்தேர்தல் 5 தொகுதி இடைத்தேர்தல் முடிஞ்சோன்னா ஒரு 10 பேர் வாங்க, ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நாங்கள் வந்து ஒரு விக்கெட் ஜெயிக்க வைக்கிறோம் வச்சு ஒரு 10 பேர் தயாராக இருப்பான். அதனால் அதிமுகவுக்கு நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு தான். அதை அவர் பார்த்து அவர் கொண்டு போகலன்னா சிக்கல். இன்னொன்று இன்றைக்கி பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குது. 1,15,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. ஆனால் அதை வச்சுக்கிட்டே இப்படி தான் நடப்போம்னா அது 50 லட்சமாக மாற்றுக்கிற நாள் ஆகும். இதே வேலையை தான் வைகோ பண்ணார். நான் பண்ணுறது தான் முடிவு பண்ணார். கடைசியில் நீங்கள் எங்கே நிற்கிறாக்கா? அதனால் அதிமுக தேய்வதும் வளருவதும் எடப்பாடி கையில் தான் இருக்குது. அவங்க கரெக்டாக பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்ப உதயநிதி அவர்கள் எப்படி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து வந்திருக்காரோ, வைகோ அவர்கள் அடுத்து எப்படி துரை வைகோ அவர்கள் வந்திருக்காங்களோ, அதே மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கு அடுத்து மிதுன் அவர்கள் இங்க அதிமுகவை கைப்பற்றணும், அவர்கள் கலைஞர்ல அதிமுக செயல்படணும் அப்படின்ற ஒரு தாக்கம் போயிட்டு இருக்கு சார். அதிமுக பெரும்பாலும் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தா ஜானகி அம்மா வந்து அதிமுக கோச்சாளராக இருந்துருங்க. யார் மக்கள்கிட்ட செல்வாக்காக இருக்காங்களோ அவங்க தான். நான் கேட்டால் இருக்கிற கட்சிகளில் ஜனநாயகம் இருக்குதுன்னா அதிமுக தான் இருக்கேன். இல்லாட்டி ஒரு எடப்பாடி வந்து கோச்சாளர் ஆயிருக்கும். சசிகலா டீம் தான் இருந்தது. அதனால் மித்தனுடைய ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இருக்கானா இருக்குது. இப்போ அதிமுகவும் திமுகவும் சேரணுன்றதுல அதிகமாக முயற்சி எடுத்தது முத்து. இந்த அடுத்த தலைமுறை தான் கட்சியை அந்த முட்டு சவுத்து கூட்டுக்கோள். இங்கே உதயநிதி மித்துவெல்லாம். அதனால் அடிப்படை திமுக அதிமுகவுடைய கொள்கையை பற்றி உங்களுக்கு கவலை இருக்குது. எதனால் அதிமுக தோன்றுச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அதிமுக வாழ வச்சுட்டு இன்னை வரைக்கும். எது? திமுக எதிர்ப்பு. அப்போ அதை கைவிட்டு திமுகவோட கை கோர்க்க போனீங்கன்னா அப்போ எடப்பாடியை மீறி இந்த இளம் தலைமுறை இந்த தப்பான முடிவு எடுத்தது. நீ அதிமுக கூட கடுமையான கோவம் இருக்குது எல்லாரும். வேறு வழி இல்லாமல் கம்முன்னு இருக்கா. எல்லாருமே திமுக எதிர்ப்புன்றது ஒரு பெரிய இந்த நிர்வாகிகள் ஓடுவான். ஓபிஎஸ் ஓடுவார், கடம்பூர் ராஜி ஓடுவாங்க. அவங்க தான் வந்து சும்மா மேலே அதிமுக பயன்படுத்தி வந்தவங்க ஓடி போயிடுவான். அடுத்து இன்னொருத்தர் வந்துடுவார்.
அதிமுகன்னு பலமாக இருக்குல்ல ரெட்டையிலே வாக்கு, அதுதான் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதோடைய பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் மித்திர கொண்டு வரலாம் ட்ரை பண்ணலாம், வரலாம், கொஞ்ச நாள் ஜெயிக்கலாம். நாளைக்கு ஏதோ பிரச்சனைனா ஏன்னா திமுக எதிர்க்கிறதே வந்து அந்த வாரிசு அரசியலை வச்சுதான் தாவேக்கா அதிமுக 2 பேருமே முக்கியமான அந்த ஒரு பாயிண்ட் வச்சுதான் எதிர்க்கிறாங்க. இப்ப இபிஎஸ் அவர்களே அதை செஞ்சா இவரும் அதே தானே பண்றாரு. அவ்வளோதான், மரியாதை போயிடும். இன்னொன்று, ஆட்சியில் இருக்கும்போது மதனை கொண்டு வந்தாருனா அது வேறு விஷயம். ஆட்சியில் இருக்கும்போது இவர் கொண்டு வரப்பேன் மித்துனை. ஆட்சி இறந்த பேர் அவர் கொண்டு வர முயற்சி பண்ணாருன்னா கட்சி மேலும் சிக்கல தான் சார். அப்படி மிதுன் அவர்கள் வந்தா அதிமுக தொண்டர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் ஏத்து பார்க்கல. அதான் சொன்னேன், ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தாலும் ஏற்றுப்பா. ஏன்னா எல்லாருக்கும் பதவி வேணும், அது வேணும், கண்டுக்க மாட்டான். ஆட்சியில் இல்லாதப்ப கொண்டு வந்தால் ஏதாவது பிரச்சனை பார்த்தா சிக்கலை சார். அப்ப அதிமுக இனிமேல் இப்படிதான் இருக்க போதா இல்ல இன்னும் பிரச்சனைகள் வரப்போதா? அவங்க ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? இவங்க பிரிந்தவர்கள் எல்லாம் பிரிந்தவர் ஒன்றிணைன்னா என்னத்தையா அக்ரி பிஷ்ணு அப்படி போயிட்டு அவளை சிவி சண்முகம், இப்போ இவர் விஜயபாஸ்கர்லாம் எப்படின்னு தெரியும். இந்த அதிமுக அப்படியே போகும். இதுக்குள்ளே இருந்து ஆள பிடிக்கிறவாரு தாவேக்கா பண்ணிக்க, அது எங்கே போய் முடியும்னு தெரியும். இவர் எந்த அளவுக்கு இதை பவராக கொண்டு போய் இப்போ சட்டசபை வருது, அதில் இவர் தனிமையாக அதிமுகவை கொண்டு போவோம் தனித்துவமாக. அதை விட்டு திமுக கூட சேர்ந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. நேற்றே பாதவனா சொல்லுவார், 2 பேரும் சதி செய்யறாங்க. இவர் அறிக்கை விட்டா அவர் அறிக்கை விடுவார், இவர் கண்டனம் தெரிவித்தா அவர் நான் கண்டனம் தெரிவிக்கும். இது வந்து தாவேக்கா இது பலம். இருவருக்குமே பலகீனம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டமாயிடுவான். அதனால பார்த்து தான் கொண்டு போகிறோம். ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க எல்லாம் சொல்றோம் திமுகவோ அதிமுகவும் ஒண்ணு அப்படின்றோம். ஆனா அதே ஆதவர்ஜுன் அவர்கள் நேத்து பேசுறப்ப சொல்றாரு அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு, அதுல இபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் வேறு அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதை ஒட்டினா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, தாவேக்கா வந்து அதிமுக மயமாறணும்னு நினைக்கிறாரு. இங்கே தேர்தல் தான்றாரு, நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்றாரு, அதிமுக இங்கே தான் இருக்குன்றாரு. இதெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் கடுமையாக கோபம் வைக்கும். இன்றைக்கி ஆதவர்ஜுனா ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால அவருக்கு என்னமோ அவர் பேசலாம் கேட்டுட்டுதான். இந்த மாதிரி உளறிட்டு இருந்தால் சிக்கலாகும். ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து தாவேக்கா கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தது திமுக அதிமுக வேணான்னு தான். நீங்கள் அப்புறம் அதிமுக ஆதரவு எடுத்துட்டு நாங்கள் தான் அதிமுகன்னா அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, திமுக அதிமுக இருந்ததில்ல, அந்த இடத்துல நீங்கள் தாவேக்கா அதிமுகன்னு கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதான் ஏற்கனவே வந்துட்டீங்களா, நீங்கள் தான் இப்போ முதல்ல 2வது திமுக 3வது அதிமுக, அப்புறம் ஏன் அதை போட்டு பண்ணிட்டு? இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், புஷி ஆதிக்கத்தை கொலிச்சு கட்சியை தான் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னா தாவேக்கா தொண்டர்கள் அது ஒத்து வர மாட்டான். அவங்க எல்லாம் புஷியுடைய தீவிர ஆதரவா, புஷி விஜயுடைய ஆதரவா. இந்த கட்டுக்கோப்பு இருக்குது. அப்போ வெளியிலேருந்து வர ஆதரவுலாம் செங்கோட்டை மூலியமா உள்ளே கொண்டு வந்து தன்னுடைய ஆதரவோட வச்சுக்கிட்டா கட்சிக்குள்ளே கொஞ்சம் பவர் ஆக்கலாம். அந்த முயற்சி இது வந்து ரொம்ப சிக்கலை பண்ணது. இப்போ தெரியாது, நாளை பின்ன தெரியும். ஆனா இன்னொரு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுன் அவர்களுடைய தலையில் வந்து அதிமுக பிரச்சனையில இருக்கா? ஏன்னா அவருடைய மாமியார் அவர்கள் தான் டிகிமாகுஸ் அவர்கள். இப்ப அதிமுக தாவேக்கா ஒண்ணுன்றாரு. ஒருவேளை இவருடைய வேலைகள் அதுல ஏதாவது இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் அரசியல் வட்டாரம். எடப்பாடி பழனிசாமி தானே கார் வெளியே இன்னொரு அம்மா வரா, அந்த அம்மாட்ட உடனே சேர்த்துக்கிறார், பெரிய பதவி. அதுக்கப்புறம் அந்த அம்மா எம்எல்ஏ வரா. அதனால அவங்க ஒரு ஸ்லீப்பர்ஸில் இருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம். எல்லாரும் இந்த வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் குரூப்பை க்ளோஸ் பண்ணணும்னா அட்மின் வெளியே போகக்கூடாது, எல்லாரையும் ரிமூவ் பண்ணு. அப்புறமா தான் கடைசியில் அட்மின் வந்து வெளியே பட்டு குரூப்பை டெலிப்பான். அட்மின் வெளியே தெரிவிச்சு வேறு யாராவது அட்மின் ஆகும் வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி ஒரு அட்மின் வேறு ஏதாவது பார்க்குறாங்களா தெரியல. அதே மாதிரி மாரோஸ் அவங்களும் தாவேக்கா போகிற மைக் இருக்கு. யாருக்கு தெரியும், எடப்பாடியை கூட ஒரு தாத்தில் சார், விஜய் கூட அதிமுக சார். அரசியல் தான் அதான் சொல்லி ஓகே சேர்ந்துக்கிறாரு. அரசியல் அதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ என்ன வேணா நடக்கான்ட்டு லாபல ஸ்டார் சேர்த்தானே, பணம் தானே. நான் கொள்கையா, விஜய் கொள்கை குன்று, விஜய் கொள்கை மறவர், விஜயின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆர் சொன்னார், அண்ணா பேச்சால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் வந்தேன். அந்த மாதிரி அண்ணாவுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு ரொம்ப பேர் திமுக பார்த்தான். அந்த மாதிரி அது இல்லை. விஜய் தோற்று இருந்தால் இவ்வளோ பேர் அதிமுக வேலைக்கு போவாங்களா? விஜய் தோத்துட்டாரு, அதிமுக ஜெயிச்சிருச்சு. எடப்பாடி முதல்வர், கடம்பூர் ராஜு வந்து எல்லாம் போய் விஜய் கட்சியில் சேருவாங்களா? நம்ம மரகத குமாரோட போய் சேருவாங்களா? லாபத்துக்காக தானே போகிறாங்க. அப்புறம் நாளைக்கே நஷ்டம் வந்தால்
ஓடி வந்துடுவான். விஜய் கட்சியில் ஜனநாயகம் தான். அம்மாவின் உண்மையான இயக்கம் அதிமுக தான். அண்ணன் எடப்பாடியாக தான் உண்மையான தலைவர், இப்போ தான் பொருந்திட்டான் அப்படின்ட்டு வருவான், திரும்பி வந்துடுவான். இந்த மாதிரி எல்லாம் அரசியல் வியாபாரம். இதில் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நேர்மை எருமை கருமைன்னு எப்படி நடக்கும்? தாவேகா மட்டும் இருக்கு, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், கமிஷன் வாங்க மாட்டோம் அப்படின்னா ஓகே, நம்பலாம். இது எல்லாம் அதே டிக்கெட்டு இருக்கிற வரைக்கும் சுரண்டி கொளுத்துட்டு இப்போ லாபத்துக்காக அதிமுகக்குள்ளே வரா, சரி தாவேகாக்குள்ளே வரா. இவங்க எல்லாரும் சேர்த்து பொறுப்பு கொடுத்துட்டு நாங்கள் நேர்மையாக நடக்கணும்னா நீங்கள் நடப்பீங்கன்னு வச்சுங்க, இவங்க நடப்பாங்களா? இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நடக்குமா? தான் பிரச்சனை. இப்போவும் சொல்கிறேன், செங்கோட்டையன் வந்து பலருக்கும் வந்து அந்த நேர்மையெல்லாம் இருக்காது. போக போக ஒரு 6 மாதம் கம்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த வெளிப்படும். தாவேகா நிர்வாகிகள் வேண்டுமானாலும் கம்னு இருக்கலாம். சரி இது கரெக்டு, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம எப்படி அப்படி. அதிமுகலேருந்து வந்தவனே எப்படி கம்னு இருப்பான்? அவங்களாம் தேர்ந்தெடுத்து பழக்கப்பட்டோம், அவங்க எப்படி கம்னு இருப்பான்? அப்படி கம்னு இருக்கணும்னா அதிமுகவே இருக்கலாங்க. எதுக்கு தாவே காட்டுவான்? லாபத்துக்காக தானே. அப்போ ஊழலற்ற ஆட்சியை வந்து கொடுக்க முடியாது. கொடுக்க முடிஞ்சா நல்ல விஷயம். இவங்க சீட்டு எப்படி கொடுக்க முடியும் தான் நான் கேட்குறேன். போயா நான் எதுக்கு வந்தேன், இது இங்கே வந்து நேர்மை எருமை கருமைன்னுக்கிற வரேன் அப்படின்ட்டு திரும்பி போயிடுவான். இன்னைக்கு கோவிந்தசாமின்னு ஒருத்தர் சேர்ந்தார், இன்றைக்கி அரசியல்லேருந்து ஓய்வு பெறுறேன்ட்டார். அதிமுகலேருந்து தாவேகா வந்து சேர்ந்தார், இப்போ தாவேகாலேருந்து நான் ஒதுங்கி ஓய்வு பெறுறேன்ட்டார். அவர் என்ன எதிர்பார்த்து வந்தாரோ தெரில, இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்றா கடுப்பாயிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஓய்வு பெறுறேன், திரும்பி போக முடியாதுல்ல. அவர் திரும்பி வந்தால் அவர் ஏற்றுக்க மாட்டார். அவர்கிட்ட அதான் பிரச்சனையே, மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம், தான் பிரச்சனை. கண்டிப்பாக சார். அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் பற்றி அழகாக விவரிச்சுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி.